அருள் வேண்டி படுகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வாழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி படுகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றேன். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியிலே இயேசுதாஸ் மேரி ரோசரி இந்த தம்பதியினர் தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார்கள். மார்ஷல் மார்டினா இந்த தம்பதியினரும் இன்று தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார்கள். இந்த இரண்டு குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க அன்பையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் இந்த குடும்பங்களில் நிறைவாய் பொழிந்தருள நாம் ஜெபிப்போம். மிதுன் ஜான்சி குடும்பத்தினர் இத்திருப்பலியை நன்றி பலியாகவும், ராய்ஸ் குடும்பத்தினர் இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜான் பயஸ் நல்ல வேலை கிடைக்க வேண்டி இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றார். மேலும் மரித்த இன்னசென்ட் பேபி, ஹில்டா பிரான்சிஸ், ஜெஸ்ஸி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனிடத்தில் இளைப்பாறுதல் அடைய சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெற நாம் செய்த எல்லா குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உலக போக்கிலான உங்கள் இயல்புக்கு உரியவற்றை ஒழித்துவிடுங்கள். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேல் உலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேல் உலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்துவிடுங்கள். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்த பொழுது நீங்களும் இவற்றில்தான் உழன்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புனித மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாக அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருக்குள்ளும் அனைத்துமாயிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. உங்கள் பதில். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. உங்கள் பதில். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். உங்கள் பதில். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. உங்கள் பதில். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு உங்கள் மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களிலிருந்து 12 தேர்ந்தெடுத்ததற்கு அப்புறம் ஒரு சமதளமான ஒரு இடத்தில் என்று மக்களுக்கு போதித்த அந்த இறை வார்த்தைகள் இன்றைக்கு நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தியில் இதே போன்ற வார்த்தைகள் மழைப்பொழிவு என்கிற இடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் சில வித்தியாசங்களை இயேசு காட்டுகிறார். அங்கு ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்கிற இயேசு இங்கே ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்கிறார். இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? இங்கே ஏழைகள் அப்படின்னு சொன்னால் கடவுள் யாரை சொல்லுகிறார்? என்ன எல்லாம் அமைதியாயிட்டீங்க? அன்புக்குரியவர்களே, இங்கே ஏழைகள் அப்படின்னு சொல்லி வருகிற பொழுது நம்ம ஏழைகள் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்கள, தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவங்கள மட்டும் நம்ம ஏழைகள் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றோம். ஆனால் இங்கே இயேசு ஒரு இன்க்ளூசிவ் டேர்மாக அந்த ஏழைகளை யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஆன்மீகத்திலையும் எவ்வளவோ ஏழைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கி ஆன்மீகத்தில் ரிச்சாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆன்மீகத்தில் ஏழை நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை கூட கோவிலுக்கு வருவதே ஒரு பெரிய ஒரு காரியமாக இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் மற்றும் இந்த முக்கியமான நிகழ்வுகளில் மட்டும் ஆலயத்திற்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆலயத்திற்கு வந்து கூட ஒரு உண்மையான பற்று இல்லாமல், கடவுள் மீது ஒரு உண்மையான ஈர்ப்பு இல்லாமல் ஏதோ கடமைக்காக வந்து செல்வதை போல இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள். இங்கே இயேசு ஏழைகள் என்று சொல்வது வெறும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் மட்டுமல்ல, மாறாக ஆன்மீகத்தில் பின்தங்கியவர்களையும் இயேசு குறிப்பிடுகின்றார். ஏனெனில் இயேசு எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்தில் அவங்க எந்த அளவுக்கு சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்து தான் சொல்கிறார். இதை என்னால் செய்ய முடியும்னு சொல்லி நீ நம்புறியா? உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா? ஆன்மீகத்தில் நீ ஆழமாக வேரூன்றி இருக்கிறாயா? அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ அற்புதங்களை பெற்றுக்கொள்வாய் என்பது தான் இயேசு செய்த எல்லா அற்புதங்களுடைய பின்புலமாக இருக்கும். இங்கே ஏழைகள் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக இயேசு பொருளாதார ஏழைகளை மட்டும் சொல்லலை, மாறாக ஆன்மீக ஏழைகளையும் அங்கே உள்ள கொண்டு வராரு.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பட்டினியாக இருப்போரே பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஃபாதர், கடவுள் வந்து பட்டினியாக இருக்கிற ஒரு நிலையை பேறு பெற்ற நிலையாக பார்க்குறாரா? இது வந்து இந்த உடல் ஒருத்தல் இருக்கிற அல்லது உபவாசம் இருக்கிற ஒரு நிலையா அப்படின்னு சொன்னால் இல்லை. இயேசு இந்த ஆன்மீகத்தில் ஏழைகளை பற்றி எவ்வாறு சொல்லுகிறாரோ அதே போல் இந்த சமூகத்தில் பல்வேறு சூழல்களில் நாம் இந்த நீதியை நிலைநாட்டுவதில், அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்துவதில் பசியுள்ளவர்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு மிருகத்துக்கு பசி இருக்கிறதோ, எந்த மனிதனுக்கு பசி இருக்கிறதோ அவன் நிச்சயமாக உணவை தேடி செல்லுவான். யாருக்கு தேவை இருக்கிறதோ அந்த தேவையை நிவர்த்தி செய்ய அவர்கள் முயற்சி மேற்கொள்வாங்க. இப்போ உங்களுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு வைங்களேன், யார்கிட்டயா போய் கடன் வாங்குவீங்களா? நமக்கு எந்த தேவையும் இப்போ இல்லை, உங்களுடைய அன்றாட செலவுக்கு தேவையான பைசா உங்ககிட்ட இருக்குது. திடீர்னு போய் நம்ம யார்கிட்டயா கடன் வாங்குவோமா? எனக்கு 1 லட்சம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டோம். இப்போ வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க திடீர்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விபத்து நடந்துருச்சு, ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட பணம் பத்தலைன்னா என்ன செய்வோம்? யார்கிட்டையாவது போயிட்டு கேட்டாவது அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணுவோம். எப்பொழுதுமே பசியுள்ளவர்கள் அந்த பசியை நிவர்த்தி செய்வதற்காக முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற பல்வேறு அவலங்களை போக்குவதற்கு இன்னைக்கு நிறைய பேர் முயற்சி எடுப்பதே கிடையாது. இயேசு அப்படிப்பட்ட ஒரு பசியை பற்றி இன்றைக்கு நற்செய்தியில் பேசுகிறார். நீதியை நிலைநாட்டுவதில் பசியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நல்ல வாழ்க்கை வாழுவதில், நம்மளால் ஆன முயற்சிகளை செய்வதில் பசியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு தேவை இருக்கிற பொழுது தான் அதை நிறைவு செய்ய நாம் முயற்சி செய்வோம். இப்படி சொல்ற இயேசு அதே பார்த்தீங்கன்னா 4 பேரை ஐயோ கேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 முறை நீங்கள் பேறு பெற்றவர்கள் சொன்ன இயேசு 4 முறை ஐயோ உங்களுக்கு கேடு என்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருப்பார். உண்டு கொழுத்திருப்போரே உங்களுக்கு ஐயோ கேடு, சிரித்து மகிழ்வோரே ஐயோ கேடு. இதெல்லாம் ஏன் இயேசு சொல்கிறாருன்னா, உண்டு கொழுப்பது இயேசுவுக்கு பிடிக்காதா அல்லது சிரித்து மகிழ்வது இயேசுவுக்கு பிடிக்காதா அப்படின்னு பார்த்தா, அடுத்தவரை அழித்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உள்ளத்தோடு உண்டு கொழுத்திருப்பவர்கள், அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் வீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிறர் மீது அந்த சிநேகம் இல்லாமல் அல்லது ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாமல், மற்றவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இல்லாமல் தன்னை மட்டுமே அந்த சுயநலத்தில் வச்சிருக்கிறவங்க, சுயநலத்தில் மகிழ்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஐயோ உங்களுக்கு கேடு. அதான் அந்த செல்வந்தன் சொல்லுவாங்கல்ல, நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு தேவையான உணவு உங்ககிட்ட இருக்குது, நீ உண்டு குடித்து மகிழ்ந்திரு அப்படின்னு சொல்லும்போது கடவுள் அன்று இரவே கனவில் தோன்றி சொல்றாரு, இன்று இரவே நீ இறந்து போனா நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையவை ஆகும். அவன் ஒருவேளை மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தானா, உதவி செய்து வாழ்ந்திருந்தானா நிச்சயமாக கடவுள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவது கிடையாது. இன்றைய நற்செய்தி ரொம்ப ரொம்ப நம்ம கீனாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, கீனாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு சுயநலத்தில் இருக்கிறவங்களை, தனிப்பட்ட வாழ்க்கை நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு சுயநலம் கொண்ட ஒரு வாழ்வாக இருக்கிறதா? நான் நல்லா இருந்தால் போதும், எனக்கு எல்லாம் கிடைத்தால் போதும் என்கிற அந்த சுயநல உள்ளம் நம்மிடம் இருக்கிறதா? அல்லது என் கூட இருக்கிற எல்லாருமே நல்லா வாழணும் என்கிற பொதுநலம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? சுயநலன் கொண்டவர்களாக இருந்தால் ஐயோ கேடு என்கிற வார்த்தை இறைவன் நம்மை பார்த்து பயன்படுத்துவார். இன்றைக்கு இறைவன் எத்தகைய வார்த்தைகளை நம்மை பார்த்து பயன்படுத்துவார் என்பதை சிந்தித்தவர்களாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு பங்கு பெறுவோம். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் வருகின்றேன், காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். தருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம், படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே,
மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் என்றும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர் தோமா, ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகிற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion.
We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பாரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். இறைவனின் ஆசீர் பெற எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும்
நம்பிக்கையாளர்களுக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீ. இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் என்றும் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். புனித யோசேப்பை நோக்கி ஜெபம். புனித யோசேப்பே, உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகள் என் எண்ணங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவேன். புனித யோசேப்பே, உம்மையும் உமது திருக்கரத்தில் உறங்கும் இயேசுவையும் எக்காலமும் எண்ணி மகிழ நான் தயங்கியதில்லை. இறைவன் உமது மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. என் பொருட்டு உமது மார்போடு அவரை இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் வேளையில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படியாக கூறும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாவின் காவலனை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பர்த்தனியல்லோ உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. கன்னி தாயாரின் பர்த்தனியல்லோ உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின்
மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.